குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன் நீட்டிய ஓலையை பெற்றுக்கொண்டு படித்தாள். அதுவரையில் நெறிந்த புருவங்களுடன் சுருங்கியிருந்த அவள் முகம் இப்போது மலர்ந்து பிரகாசித்தது. வல்லவரையனை நிமிர்ந்து நோக்கி, ஓலையை கொடுத்துவிட்டீர், இனி என்ன செய்வதாக உத்தேசம்? இளவரசி, தங்களிடம் ஓலையை கொடுத்ததுடன் என் வேலையும் முடிந்துவிட்டது. இனி நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். உமது வேலை முடியவில்லை, இப்போதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது. இளவரசி, தாங்கள் சொல்வது ஒன்றும் விளங்கவில்லை. உம்மிடம் ரகசியமான வேலை எதையும் நம்பி ஒப்புவிக்கலாம் என்று இதில் இளவரசர் எழுதியிருக்கிறாரே, அதன்படி நீர் நடந்து கொள்ள போவதில்லையா? இளவரசரிடம் அவ்விதம் ஒப்புக்கொண்டு தான் வந்தேன். ஆனால் என்னை நம்பி முக்கியமான வேலை எதுவும் ஒப்புவிக்க வேண்டாம். தங்களை ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன். உமது கோரிக்கை எனக்கு விளங்கவில்லை. ஒன்றை ஒப்புக்கொண்ட பிறகு பின்வாங்குவது தான் வானர் குலத்தின் மரபா? இளவரசி, பழம்பெருமை பேசுவது வானர் குலத்தின் மரபு அன்று. ஒப்புக்கொண்டு பின்வாங்குவதும் வானர் குலத்து மரபு அன்று. பின்னர் ஏன் தயக்கம்? பெண் குலத்தின் மீது கொண்ட வெறுப்பா, அல்லது என்னை கண்டால் பிடிக்கவில்லையா என்று இளவரசி கூறி இளநகை புரிந்தாள். இது என்ன கேள்வி? கடலுக்கு சந்திரனை பிடிக்காமல் போகுமா? பிடிக்கவில்லை என்றால் 1000 அலை கைகளையும் நீட்டி பூரண சந்திரனை ஏன் தாவி பிடிக்க முயல்கிறது? இவ்வாறு சொல்வதற்கு வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் தோன்றியது. ஆனால் நாவினால் சொல்ல கூடவில்லை. ஐயா, என்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லவில்லையே. வானர் குலத்தில் பிறந்த வீரர் கேவலம் ஒரு பெண்ணின் ஏவலை செய்வதா என்று தயக்கமா? இளவரசர் உங்களிடம் இந்த ஓலையை கொடுத்த போது இதில் எழுதியிருப்பதை பற்றி சொல்லவில்லையா என்று இளவரசி மீண்டும் வினாவினாள். தேவி, இளவரசர் விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டு தான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் நல்ல வேளையில் என் யாத்திரையை தொடங்கவில்லை என்று தோன்றுகிறது. ஆகையால் வழியெல்லாம் விரோதிகளை சம்பாதித்துக் கொண்டு வந்தேன். உற்ற நண்பனையும் பகைவனாக்கிக் கொண்டேன். நாலாபுறத்திலும் பகைவர்கள் என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாங்களிடும் பணியை நான் நிறைவேற்றுவதாக எப்படி உறுதி சொல்ல முடியும்? இதனால் தான் தயங்குகிறேன். என்னால் தங்கள் காரியம் கெட்டுப்போக கூடாதல்லவா என்று சொன்னான் வல்லவரையன். யார் யார் அந்த பகைவர்கள், எனக்கு தெரிவிக்கலாமா என்று குந்தவை கவலை தொனிந்த குரலில் கேட்டாள். இளவரசி, பழுவேட்டரையர்கள் என்னை வேட்டையாடி பிடிக்க நாலாபுறமும் ஆட்களை ஏவி இருக்கிறார்கள். என் உயிர் நண்பனாயிருந்த கந்தன்மாறன் நான் அவனை முதுகில் குத்தி கொல்ல முயன்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவன் ஒருவன் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். பழுவூர் இளையராணி நந்தினி தேவி என் மீது ஒரு மந்திரவாதியை ஏவி விட்டிருக்கிறாள். எந்த நிமிஷத்தில் யாரிடம் நான் அகப்பட்டுக் கொள்வனோ தெரியாது. வெள்ளத்திலிருந்து கரையேறி தப்பிய அன்றிரவு மந்திரவாதியுடன் நேர்ந்த அனுபவம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. அந்த இரவு அனுபவத்தை நினைத்ததும் வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கியது. ஐயா, காஞ்சியிலிருந்து தாங்கள் புறப்பட்டு எத்தனை காலம் ஆயிற்று என்று குந்தவை கேட்டது அவனுடைய காதில் விழுந்து மனத்தெளிவை அளித்தது. இளவரசி, 1 வாரமும் 1 நாளும் ஆயிற்று. இதற்குள் இவ்வளவு பகைவர்களை நீர் சம்பாதித்துக் கொண்டது விந்தையிலும் விந்தைதான். இவ்வளவு அதிசயமான காரியத்தை எப்படி சாதித்தீர்? இளவரசி, அது பெரிய கதை. இருந்தாலும் பாதகமில்லை, சொல்லலாம். அந்த விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் தங்களுக்கு நான் இட வேண்டிய பணியை இடக்கூடும். இவ்வாறு இளவரசி கூறிவிட்டு ஈசான சிவபட்டரை அருகில் அழைத்து, படகோட்டி எப்படிப்பட்டவன் என்று கேட்டாள். தாயே, 2 காதும் நல்ல செவிடு, இடி இடித்தாலும் கேளாது. ரொம்ப நல்லது. படகிலேறி கொஞ்சம் தூரம் ஓடையில் போய்விட்டு வரலாம். வாருங்கள், இவருடைய கதையை முழுவதும் நான் கேட்க வேண்டும். வல்லவரையன் மனமகிழ்ச்சி அடைந்தான். சோழகுல திருமகளோடு ஒரே படகில் செல்லும் பாக்கியம் எளிதில் கிட்டுவதா? அதை பெறுவதற்கு 7 ஜன்மங்களில் தான் தவம் செய்திருக்க வேண்டாமா? படகில் ஏறிய பிறகு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கதையை நீட்டி வளர்த்து சொல்ல வேண்டும். சுருக்கமாக முடித்துவிடக் கூடாது. அவசரம் என்ன? அரிதில் பெற்ற பாக்கியத்தை எளிதில் கை நழுவ விட்டுவிடலாமா? படகு ஓடையில் நகர்ந்தது. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்ததை சொல்ல தொடங்கியது முதல் குந்தவைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவசரமும் பரபரப்பும் அதிகமாகி வந்தன. மேலே என்ன, அப்புறம் என்ன என்று கேட்டு அவசரப்படுத்தி வந்தாள். வந்தியத்தேவன் அவனுடைய தீர்மானத்தின்படி கூடிய வரையில் கதையை வளர்த்தினான். எவ்வளவு நீண்ட கதையா இருந்தாலும் முடிவு ஒன்று வந்து தானே ஆக வேண்டும். படகிலிருந்து அவர்கள் இறங்கி பூங்காவுக்குள் வந்தபோது அரண்மனையில் இன்னும் குரவை கூத்து நடந்து வந்ததற்கு அறிகுறியாக இசைக்கருவிகளும் தண்டை சிலம்புகளும் ஒலித்தன. அதனுடன் சிலப்பதிகார பாடலும் கேட்டது. இதை கேட்ட வல்லவரையன், கஞ்சனார் மிக்க வஞ்சனராயிருக்கலாம், ஆனால் எனக்கு நேற்று பேருதவி செய்தார். அது என்ன? கம்சன் உமக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும் என்று இளைய பிராட்டி கேட்டாள். நான் இந்த நகரத்துக்குள் புகுவதற்கு கம்சன் தான் உதவி செய்தான். பிறகு அந்த உதவியின் வரலாற்றையும் கூற தொடங்கினான். பழையாறைக்கு தான் வந்து சேர்வதற்குள்ளாகவே பழுவேட்டரையரின் நாட்கள் வந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் ஊகித்திருந்தான். நகரத்தின் நுழைவு வாசல்கள் தோறும் அவர்கள் காத்திருப்பார்கள். சந்தேகம் ஏதேனும் தோன்றினால் பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். அவர்களிடம் சிக்காமல் பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பது எப்படி? இந்த கவலையுடன் அந்த மாநகரின் பிரதான வாசலுக்கு சற்று தூரத்தில் அரசியல் ஆற்றங்கரையில் வந்தியத்தேவன் நின்றிருந்த போது நாடக குழுவினர் ஒன்று வந்தது. கண்ணன், பலராமன், கம்சன் முதலிய வேடக்காரர்கள் வந்தார்கள். அவர்களில் கம்சன் மட்டும் மரத்தினால் ஆன முகத்தை தரித்திருந்தான். வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாடக குழுவினருடன் பேச்சு கொடுத்தான். கம்சன் வேடம் போட்டவனுக்கு ஆட்டத்திறமை அவ்வளவு போதாது என்றான். கம்ச வேடக்காரன் வந்தியத்தேவனுடன் சண்டைக்கு வந்தான். வந்த சண்டையை வந்தியத்தேவன் எளிதில் விடுவதாக இல்லை. உன்னை விட நான் நன்றாக ஆடுவேன், பார்க்கிறாயா என்று சொல்லி முகமூடியை பலவந்தமாக பிடுங்கி வைத்துக் கொண்டு ஆடினான். அச்சமயம் வந்தியத்தேவனுடைய ஆரவார தடபுடலை பார்த்தவர்கள் மெச்சினார்கள். வந்தியத்தேவன் ஆடியது தான் அதிக பொருத்தமா இருந்தது என்று சொன்னார்கள். கம்ச வேடக்காரன் கோபித்துக் கொண்டு போய்விட்டான். அவன் போனால் போகட்டும், நானே உங்களுடன் நகரத்துக்குள் வந்து ஆடுகிறேன் என்று வந்தியத்தேவன் ஒப்புக்கொண்டான். நாடக குழுவினர் மகிழ்ச்சியுடன் வந்தியத்தேவனை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு சென்றார்கள். பழையாறை வீதிகளில் ஆட்டம்
ஆர்ப்பாட்டமெல்லாம் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் சொல்லி அனுப்பியபடி வடமேற்றளி ஆலயத்துக்கு சென்று ஈசான பட்டரை சந்தித்து பேசினான். அவர் அவனை கோயிலை சுற்றியிருந்த சமணர் குகையில் இருக்க செய்து இளவரசி குந்தவை பிராட்டியிடம் தெரிவித்துவிட்டு ஓடை வழியாக அழைத்து வந்தார். இந்த விவரங்களை கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால் பார்த்துக்கொண்டு, வெற்றி தெய்வமாகிய கொற்றவையின் கருணை இந்த சோழர் குலத்துக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஆகையினால் தான் இந்த சங்கடமான நிலைமையில் தங்களை எனக்கு உதவியாக தேவி அனுப்பி வைத்திருக்கிறாள். அரசி, இன்னும் தாங்கள் எந்தவித பணியும் எனக்கு இடவில்லையே. என் பூரண ஆற்றலை காட்டக்கூடிய சமயம் இன்னும் கிட்டவில்லையே. அதை பற்றி கவலை வேண்டாம். இப்போது தமக்கு நேர்ந்திருக்கும் அபாயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபாயம் நிறைந்த வேலையை தரப்போகிறேன். வந்தியத்தேவன் உள்ளம் பொங்கி உடல் பூரித்து நின்றான். அந்த பெண்ணரசி இடும் பணியை நிறைவேற்றுவதற்காக 7 கடல்களை கடந்து செல்லவும் 1000 சிங்கங்களுடன் ஆயுதமின்றி போர் செய்யவும் அவன் சித்தமானான். அரண்மனை நந்தவனத்தின் மத்தியில் பளிங்கினால் ஆன வசந்த மண்டபம் ஒன்று இருந்தது. அதை நோக்கி குந்தவை நடந்தாள். ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இளவரசியை தொடர்ந்து சென்றார்கள். மண்டபத்துக்குள்ளிருந்த மணிமாடம் ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பனை ஓலை துணுக்கையும் தங்க பிடி அமைத்த எழுத்தாணியும் எடுத்தாள். பொன்னியின் செல்வா, இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும். விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்லுவார். இவரை பூரணமாக நம்பலாம். இவ்விதம் எழுதி அடியில் ஆத்தி இலை போன்ற சிறிய சித்திரம் ஒன்று வரைந்தாள். ஓலையை வந்தியத்தேவன் கையில் கொடுப்பதற்கு நீட்டியவாறு சிறிதும் தாமதிக்காமல் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஈழ நாட்டுக்கு செல்ல வேண்டும். இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் கொடுத்து அவரை கையோடு அழைத்து வர வேண்டும். வந்தியத்தேவன் ஆனந்தத்தின் அலைகளினால் மோதப்பட்டு தத்தளித்தான். நெடுநாளாக அவன் கொண்டிருந்த ஆசைகளில் 2இல் 1 நிறைவேறிவிட்டது. சோழர்குல விளக்கான இளைய பிராட்டியை சந்தித்தாகிவிட்டது. அவர் மூலமாகவே 2வது ஆசையும் நிறைவேறப் போகிறது. இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்கும் பேரு கிடைக்கப் போகிறது. இளவரசி, என் மனது குகந்த பணியையே தருகிறீர்கள். ஓலையை எடுத்துக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன் என்று சொல்லி ஓலையை பெற்றுக் கொள்வதற்காக வலது கரத்தை நீட்டினான். குந்தவை ஓலையை வந்தியத்தேவனிடம் கொடுத்த போது அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய கையை தொட்டன. வந்தியத்தேவனுக்கு மெய் சிலிர்த்தது. நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. 1000-16000 பட்டுப்பூச்சிகள் அவன் முன்னால் இறகுகளை அடித்துக் கொண்டு பறந்தன. இந்த நிலையில் வந்தியத்தேவன் தலை நிமிர்ந்து குந்தவை தேவியை பார்த்தான். என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் பொங்கியது. ஆனால் சொல்ல வேண்டியதையெல்லாம் அவனுடைய கண்களே சொல்லியது. வசந்த மண்டபத்துக்கு வெளியில் எங்கேயோ சற்று தூரத்தில் காய்ந்த இலை சருகுகள் சலசலவென்று சப்தித்தன. ஈசான சிவபட்டார் தம் குரலை கணித்துக் கொண்ட போதுதான் வந்தியத்தேவன் இந்த உலகிற்கு வந்து சேர்ந்தான். இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் இன்றைக்கு இலங்கைக்கு புறப்பட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் பழையாறையிலிருந்து வேகமாக புறப்பட்டான். போகும் வழியில் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் சமய சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவ்வழியாக ஆழ்வார்க்கடியான் சென்றதை கண்ட வைஷ்ணவன் ஒருவன், அதோ அங்கே செல்கிறாரே, அந்த வீர வைஷ்ணவரை அழைத்தால் போதும், இந்த சைவ பட்டர்கள் எல்லோரும் தெரித்து ஓடிவிடுவார்கள் என்று கூறிவிட்டு, ஐயா வைஷ்ணவ சிகாமணியே, இங்கே உடனே வாருங்கள், உங்களால் தான் இந்த விவாதத்தை முடித்து வைக்க முடியும் என்று ஆழ்வார்க்கடியானை அழைத்தான். இந்த நேரம் பார்த்துத்தான் இந்த அருமையான விவாதம் நடக்க வேண்டுமா? இப்படி வலிய வரும் சண்டையை விட்டு செல்லும்படி நேர்ந்து விட்டதே என்று ஆழ்வார்க்கடியான் மனதில் எண்ணிக்கொண்டு, இல்லை ஐயா, என்னால் இப்போது வர முடியாது, நான் அவசர வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நழுவி சென்றான் ஆழ்வார்க்கடியான். வழியில் எங்கும் சைவ வைஷ்ணவ சண்டையில் ஆழ்வார்க்கடியான் இறங்கவில்லை. காரியத்துக்கு தடை வந்துவிடக் கூடாது என்று மனதை கட்டுப்படுத்திக் கொண்டான். மறுநாள் காலையில் சூரிய பகவான் உதயமாகி உலகத்தை ஒளிமயமாக செய்து கொண்டிருந்தார். சூரியனுடைய செங்கிரணங்கள் பழையாறை அரண்மனைகளின் பொற்கலசங்களின் மீது விழுந்து தகதகமயமாய் செய்து கொண்டிருந்தன. குந்தவை பிராட்டியின் மாளிகை முற்றத்தில் அம்பாரி வைத்து அலங்கரித்த மாபெரும் யானை ஒன்று வந்து நின்றது. குந்தவையும் வானதியும் மாளிகையின் உள்ளே இருந்து வெளிவந்து மேடை படிகளின் மீது ஏறி யானையின் மேல் ஏறி கொண்டார்கள். பழையாறை சோழ மாளிகையை சுற்றி 4 படை வீடுகள் காணப்பட்டன. போர் வீரர்கள் குடியிருக்கும் ஆரிய படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பை படை வீடு ஆகிய 4 வீரபுரி வீடுகள் காணப்பட்டன. படை வீடுகளுக்கு நடுவில் இருந்த பராந்தக சோழர் ஆதுர சாலையை நோக்கி யானை பூமி அதிரும்படி நடந்து சென்றது. யானைப்பாகன் அதன் அருகில் நடந்து அதன் நடைவேகத்தை குறைத்து அழைத்து சென்றான். யானையின் மணி ஓசையை கேட்டு நகரமாந்தர் அவரவர் வீட்டுக்குள்ளே இருந்து விரைந்து வெளிவந்து பார்த்தார்கள். பெண்ணரசிகள் இருவரை கண்டதும் அவர்கள் முகமலர்ந்து கைகூப்பி நின்று மரியாதை செலுத்தினார்கள். மற்ற வீதிகளை கடந்து யானை படைவீடுகள் இருந்த நகரத்தின் பகுதியை அடைந்தது. அந்த வீதிகளின் தோற்றமே ஒரு தனி மாதிரியாகத்தான் இருந்தது. கொழுத்த சேவர் கோழிகள் ஒன்றை ஒன்று சண்டைக்காக தேடிக்கொண்டு சென்றன. வளைந்து சுருண்ட கொம்புகளுடைய ஆட்டுக்கடாக்கள் போருக்கு வருவோர் யாரேனும் உண்டோ என்ற பாவனையுடன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நின்றன. வேட்டை நாய்களை தோல்வாரினாலும் மணிக்கயிறுகளினாலும் வீட்டு வாசல் தூண்களில் பிணைத்திருந்தார்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகள் கைகளில் மூங்கில் கழிப்பிடித்து ஒருவரோடு ஒருவர் சிலம்பம் விளையாடி கொண்டிருந்தார்கள். வீடுகளின் திண்ணை சுவர்களிலே காவி கட்டிகளினால் விதவிதமான சித்திர காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய லீலைகளையும் சோழ மன்னர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் சித்தரித்தன. இந்த படைவீட்டு வீதிகளில் இளவரசிகள் ஏறியிருந்த யானை வந்ததும் ஒரே குதூகலமா இருந்தது. சேவல்கள் இறகுகளை சடசடவென்று அடித்துக்கொண்டு பறந்து கூரை மீது உட்கார்ந்து கூவின. பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் கூச்சலிட்டு அழைத்துக் கொண்டு ஓடினார்கள். அவரவர்களின் வீட்டு கதவுகளை தட்டி உள்ளே இருந்தவர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். படைவீட்டு வீதிகள் வழியாக யானை சென்றபோது வீட்டு வாசல் தோறும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் நின்று இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க, சுந்தர சோழரின் செல்வ திருமகள் வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். அவர்களில் சிலர் யானையை தொடர்ந்து செல்லவும் ஆரம்பித்தார்கள். வர வர இக்கூட்டம் அதிகமாகி வந்தது. பலவித வாழ்த்தொலிகள் மூலமாக தங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். அப்படை வீடுகளில் இலங்கைக்கு போர் புரிய சென்றிருந்த வீரர்களின் பெண் பிள்ளைகளும் பெற்றோர்களும் அச்சமயம் வசித்து வந்தார்கள். அவர்களுடைய நலத்துக்காக ஒரு மருத்துவ சாலையை குந்தவை தன் சொந்த நில மானியங்களின் வருமானத்தை கொண்டு கட்டியிருந்தாள். சோழ குலத்தாரிடம் தம் முன்னோர்களை போற்றும் வழக்கம் சிறப்பாக இருந்து வந்தது. குந்தவையின் மூதாதைகளில் அவருடைய பாட்டனாரின் தந்தையான முதற் பராந்தக சக்கரவர்த்தி
மிக பிரசித்தி பெற்றவர். அவருடைய பெயர் விளங்கும்படி குந்தவை தேவி இந்த பராந்தக ராதுரா சாலையை நிறுவி நடத்தி வந்தாள். அடிக்கடி அந்த வைத்தியசாலைக்கு வரும் நடைமுறையை வைத்துக் கொண்டு போர் வீரர்களின் குடும்பத்தாருடைய உடல் நலங்களை பற்றி அவள் விசாரிப்பது வழக்கம். ஆதுரா சாலைக்கு அருகில் வந்து சேர்ந்ததும் யானை நின்றது. முன்னங்கால்களை முதலில் மடித்து பிறகு பின்னங்கால்களையும் மடித்து அது தரையில் படுத்துக் கொண்டது. பெண்ணரசிகள் இருவரும் யானை மேலிருந்து பூமியில் இறங்கினார்கள். யானை சிறிது நகர்ந்து அப்பால் சென்றதும் ஜனக்கூட்டம், முக்கியமாக பெண்கள் குழந்தைகளின் கூட்டம் தேவிமார்களை நெருங்கி சூழ்ந்து கொண்டது. ஆதுரா சாலை உங்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்கிறதல்லவா? வைத்தியர்கள் தினந்தோறும் வந்து தேவையானவர்களுக்கு மருந்து கொடுத்து வருகிறார்கள் அல்லவா என்று இளவரசி கேட்டாள். ஆம் தாயே, ஆம் என்று பல குரல்கள் மறுமொழி கூறின. 3 மாதமாக இருமலினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு வாரம் வைத்தியரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டதில் குணமாகிவிட்டது என்றாள் ஒரு பெண்மணி. தாயே, என் மகன் மரத்தின் மேல் ஏறி விழுந்து காலை ஒடித்துக் கொண்டான். வைத்தியர் கட்டு போட்டு விட்டு 15 நாள் மருந்து கொடுத்தார். சுகமாகிவிட்டது. இப்போது துள்ளி ஓடி விளையாடுகிறான். மறுபடியும் மரத்தின் மேல் ஏறவும் ஆரம்பித்து விட்டான் என்றாள் இன்னொரு பெண்மணி. என் தாயாருக்கு கொஞ்சம் காலமாக கண் மங்களடைந்து வந்தது. 1 மாதம் இந்த ஆதுர சாலைக்கு வந்து மருந்து போட்டுக் கொண்டு வந்தாள். இப்போது கண் அவளுக்கு நன்றாய் தெரிகிறது என்றாள் இளம்பெண் ஒருத்தி. பார்த்தாயா வானதி, நம் தமிழகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்கள்! இன்ன வியாதியை இன்ன மூலிகையினால் தீர்க்கலாம் என்று அவர்கள் எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை என்றாள் குந்தவை பிராட்டி. அக்கா, ஞான கண் கொண்டு பார்த்துதான் அவர்கள் இவ்வளவு அதிசயமான மருந்துகளை கண்டுபிடித்திருக்க வேண்டும். வேறு எப்படி முடியும் என்றாள் வானதி. எவ்வளவோ அதிசயமான மருந்துகளை அவர்கள் கண்டுபிடித்திருப்பது உண்மைதான். ஆனால் உன்னை போல் மனோவியாதியினால் வருந்துகிறவர்களுக்கு மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லையே. அக்கா, எனக்கு ஒரு மனோவியாதியும் இல்லை. கருணை கூர்ந்து இவ்விதம் அடிக்கடி சொல்லாதீர்கள். என் தோழிகள் ஓயாது என்னை பரிகாசித்து என் பிராணனை வாங்குகிறார்கள். வானதி, நன்றாக வேண்டும் உனக்கு. உலகத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த என் தம்பியின் மனம் பேதலிக்கும்படி செய்து விட்டாய் அல்லவா? ஒவ்வொரு தடவையும் இலங்கையிலிருந்து ஆள் வரும் போதெல்லாம் உன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டு அனுப்புகிறானே. இதற்குள் வைத்தியருக்கு வழிவிடுங்கள், வைத்தியருக்கு வழிவிடுங்கள் என்று கோஷம் கேட்டது. அங்கே சூழ்ந்து நின்றவர்களை காவலர்கள் விலக்கினார்கள். ஆதுர சாலையின் வயது முதிர்ந்த தலைமை வைத்தியர் வந்து இளவரசிகளை வரவேற்று உபசரித்தார். வைத்தியரே, கோடிக்கரை பக்கத்து காடுகளில் சில உயர்ந்த மூலிகள் இருக்கின்றனவென்று சொன்னீர் அல்லவா? அங்கே போய் வருவதற்காக ஒரு வாலிப வீரரை அனுப்பினேனே, அவர் வந்தாரா என்று குந்தவை கேட்டாள். ஆம் தாயே, அந்த வீரமான இளம்பிள்ளை வந்தான். ஈசான சிவபட்டர் அழைத்துக் கொண்டு வந்தார். அவனுடன் என் மகன் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன். என் மகன் கோடிக்கரையிலிருந்து திரும்பி வந்து விடுவான். தாங்கள் அனுப்பிய வீரன் இலங்கை தீவுக்கு போய் வருவதாக சொல்கிறான். அக்கா, இலங்கையிலிருந்து கூடவா மூலிகை கொண்டு வர வேண்டும் என்று வானதி கேட்டாள். ஆம் தாயே, லட்சுமணருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அனுமர் சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்த போது கோடிக்கரை வழியாகத்தான் கடலை தாண்டினாராம். அப்போது சஞ்சீவி மலையிலிருந்து சில மூலிகைகள் கோடிக்கரை காட்டில் விழுந்தபடியால் தான் அங்கே இன்றைக்கும் நல்ல மூலிகைகள் கிடைக்கின்றன. இலங்கையில் சஞ்சீவி பர்வதமே இருந்தபடியால் அங்கே இன்னும் அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் அல்லவா? நான் எதிர்பார்க்கும் மூலிகைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் சக்கரவர்த்தியின் நோயை நானே கட்டாயம் குணப்படுத்தி விடுவேன். கடவுள் கிருபையினால் அப்படியே ஆகட்டும். இப்போது அந்த வாலிபர்கள் இருவரும் எங்கே? தாயே, உள்ளே இருக்கிறார்கள். பிரயாணத்துக்கு ஆயத்தமாக தங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட காத்திருக்கிறார்கள். தலைமை மருத்துவர் அழைத்து செல்ல இளவரசிகள் இருவரும் மாதுர சாலைக்குள் சென்றார்கள். அங்கே தாழ்வாரங்களில் மருந்து வாங்கி கொண்டு வந்தவர்களையும் மருந்துக்காக காத்திருப்பவர்களையும் பார்த்துக் கொண்டு நடந்தார்கள். அவர்கள் அனைவரும் குந்தவை பிராட்டியை பார்த்ததும் அகமும் முகமும் மலர்ந்து இவ்வளவு நல்ல மருத்துவ சாலையை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இளவரசியை வாழ்த்தினார்கள். தலைமை மருத்துவரின் அறையில் இருவர் காத்திருந்தனர். அவர்களில் வந்தியத்தேவன் புதிய முறையில் உடை அணிந்திருந்ததை பார்த்து இளைய பிராட்டி புன்னகை பூத்தாள். வானதிக்கும் அவ்வீரனை ஒருவாறு அடையாளம் தெரிந்துவிட்டது. குந்தவையின் காதோடு, அக்கா, குழந்தை ஜோதிடரின் வீட்டில் பார்த்தவர் மாதிரி இருக்கிறதே என்றாள். வானதி, அவர் மாதிரி தான் எனக்கும் தோன்றுகிறது. ஜோதிடரை பார்த்த பிறகு வைத்தியரிடம் வந்திருக்கிறார். உன் மாதிரியே இவருக்கும் ஏதாவது சித்த கோளாறு போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, சக்கரவர்த்தியின் உடல் நலத்துக்காக மூலிகை கொண்டு வருவதற்கு இலங்கைக்கு போக ஒப்புக்கொண்டவர் நீர்தானா? வந்தியத்தேவனுடைய கண்களும் கண்ணிமைகளும் வேறு ஏதோ ரகசிய பாஷையில் பேசின. அவன் வாயினால், ஆம் இளவரசி, நான் தான் இலங்கைக்கு போகிறேன். ஒருவேளை அங்கு இளவரசரை பார்த்தாலும் பார்ப்பேன். அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா? பார்த்தால் அவசியம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அடிக்கடி நினைவு இழந்து மூர்ச்சை போட்டு விழுகிறாள். இளவரசியை சுய நினைவோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்பதாக தெரிவிக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. இளவரசி, அப்படியே தெரிவிக்கிறேன் என்று கூறி வந்தியத்தேவன் வானதியை நோக்கினான். குந்தவையின் வார்த்தைகளை கேட்டதும் உண்டான நாணத்தினால் வானதியின் இனிய முகம் இன்னும் பன்மடங்கு அழகு பெற்று பொலிந்தது. பொங்கி வந்த நாணத்தையும் கூச்சத்தையும் சமாளித்துக் கொண்டு வானதி தட்டு தடுமாறி, ஐயா, அப்படி ஒன்றும் தாங்கள் சொல்லிவிட வேண்டாம். ரொம்பவும் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். கொடும்பாளூர் வானதி இளைய பிராட்டியின் கருணையினால் தினம் 4 வேளை உண்டு உடுத்து சுகமாக இருப்பதாக தெரியப்படுத்துங்கள். அப்படியே தெரிவித்து விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். அழகா இருக்கிறது. நான் கூறியதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்றீர். இவள் சொன்னதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறீரே. இரண்டில் ஏதாவது ஒன்றுதானே உண்மையாக இருக்க முடியும். அதனால் என்ன? இருவர் கூறியதையும் அப்படியே சொல்லிவிடுகிறேன். எது உண்மை எது இல்லை என்பதை இளவரசரே நீதிபதியாக இருந்து தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஆனால் ஒருவர் சொன்னதை இன்னொருவர் சொன்னதாக மட்டும் மாற்றி சொல்லிவிட வேண்டும்
வேண்டாம், உமக்கு புண்ணியம் உண்டு என்றாள் வானதி. குந்தவை இந்த பேச்சை அத்துடன் நிறுத்த விரும்பி, வைத்தியரே, அரண்மனை திருமந்திர அதிகாரியிடமிருந்து இவர்களுக்கு கொடுத்து அனுப்ப ஓலை கிடைத்ததா? கிடைத்தது தாயே. சக்கரவர்த்திக்கு வைத்தியம் செய்வதற்காக இவர்கள் மூலிகை கொண்டு வரப்போவதால் வழியிலுள்ள அரசாங்க அதிகாரிகள் எல்லோரும் இவர்கள் கேட்கும் உதவியை செய்ய வேண்டும் என்று பொதுவாக ஓர் ஓலையும் கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலருக்கு தனியாக ஓர் ஓலையும் கிடைத்தன. இவர்களிடம் கொடுத்து விட்டேன் என்றார் வைத்தியர். அப்படியானால் ஏன் தாமதம்? உடனே புறப்பட வேண்டியதுதானே என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. ஆம், புறப்பட வேண்டியதுதான் என்றான் வந்தியத்தேவன். மருத்துவ சாலையிலிருந்து அவர்கள் வெளியேறி வெளியில் வந்தார்கள். அரசகுமாரிகளை ஏற்றி செல்ல அம்பாரி யானை காத்திருந்தது. வந்தியத்தேவனையும் அவனுடைய துணைவனையும் ஏற்றிக் கொண்டு காற்றாக பறந்து செல்வதற்கு அரண்மனை குதிரைகள் இரண்டு துடித்துடித்துக் கொண்டு நின்றன. ஆனால் வந்தியத்தேவனுக்கு திடீரென்று ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. குந்தவைக்கும் புதிதாக எச்சரிக்கை செய்வதற்கு ஏதேனும் விஷயம் தோன்றிக் கொண்டிருந்தது. போகும் வழியில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி குந்தவை முக்கியமாக எச்சரிக்கை செய்தாள். அரசகுமாரிகள் அம்பாரி யானை மீது ஏறிக்கொண்டார்கள். பிறகு வந்தியத்தேவனும் அவனுடைய துணைவனும் குதிரைகள் மீது ஏறினார்கள். யானை புறப்படுகிற வழியாக தோன்றவில்லை. நெடுந்தூரம் பிரயாணம் போகிறவர்கள் தான் முதலில் புறப்பட வேண்டும் என்று குந்தவை குறிப்பினால் தெரியப்படுத்தினாள். வந்தியத்தேவன் மனமின்றி தயக்கத்துடன் குதிரையை திருப்பினான். இன்னும் ஒருமுறை ஆவல் ததும்பிய கண்களுடன் இளவரசியை திரும்பி பார்த்தான். பிறகு குதிரையின் மீது சுளீரென்று ஓர் அடி கொடுத்தான். அந்த குதிரை 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்து கொண்டு பறந்து சென்றது. அவனை தொடர்ந்து போவதற்கு வைத்தியரின் புதல்வன் திணற வேண்டியிருந்தது. யானை திரும்பி செல்ல தொடங்கிய பிறகு குந்தவை சிந்தனையில் ஆழ்ந்தாள். மன்னாதி மன்னர்களையும் வீராதி வீரர்களையும் நிராகரித்த இந்த மனது வழிபோக்கனாக வந்த இவ்வாலிபனிடம் ஏன் இவ்வளவு சிரத்தை கொள்கிறது? இவன் ஏற்றுக்கொண்ட காரியத்தை வெற்றியுடன் முடித்துக் கொண்டு பத்திரமாய் திரும்ப வேண்டுமே என்று ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறது? அக்கா, என்ன யோசிக்கிறீர்கள் என்ற வானதியின் குரல் குந்தவையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. ஒன்றுமில்லை வானதி, அந்த வாலிபனுடைய அகம்பாவ சுபாவத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அவனிடம் என் தம்பிக்கு ஏன் செய்தி சொல்லி அனுப்பினோம் என்று இப்போது தோன்றுகிறது. ஆமக்கா, அவன் ரொம்ப பொல்லாதவன் தான், பெரிய கொள்ளைக்காரன் என்று கூட சொல்ல தோன்றுகிறது. வானதி, அது என்ன கொள்ளைக்காரன் என்று எதனால் சொல்கிறாய்? அக்கா, சாதாரண கொள்ளைக்காரர்கள் பொன்வெள்ளி முதலிய பயனற்ற பொருட்களையே கொள்ளையடிப்பார்கள். இந்த வாலிபன் சோழவள நாட்டின் குல தெய்வத்தையே கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவான் என்று எனக்கு பயமாயிருக்கிறது. தாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா? வானதி, உன்னை போல் என்னையும் நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடவாது. யானை திரும்பி சிறிது தூரம் சென்ற போது வீதியில் ஓரிடத்தில் பெண்கள் பலர் கூட்டம் கூடி நிற்பதை அரசிலம் குமாரிகள் பார்த்தார்கள். யானையை நிறுத்த செய்துவிட்டு ஏன் கூட்டம் கூடி நிற்கிறீர்கள்? ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று இளைய பிராட்டி குந்தவை கேட்டாள். அந்த பெண்களில் ஒருத்தி முன்வந்து, தாயே, இலங்கையில் உள்ள எங்கள் புருஷர்களை பற்றி ஒரு செய்தியும் இல்லையே. அவர்களுக்கு இங்கிருந்து அரிசி அனுப்ப கூடாதென்று தஞ்சாவூர்காரர்கள் தடுத்து விட்டார்களாமே. வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படியம்மா அவர்கள் சண்டை போட முடியும்? அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாமல்லபுரம் துறைமுகத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டிய தானியம் போய்கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்காரர்கள் என்ன செய்தாலும் உங்கள் இளவரசர் சும்மா விட்டு விடுவாரா? சோழ நாட்டு மகாவீரர்கள் பட்டினி கிடக்கும்படி பார்த்துக் கொண்டு இருந்து விடுவாரா என்றாள் இளைய பிராட்டி. வேறொரு சந்தர்ப்பமா இருந்தால் குந்தவை அங்கேயே இறங்கி அந்த பெண்களுக்கு மேலும் சமாதானம் சொல்லி இருப்பாள். இப்போது அவளுடைய மனம் வேறு விதமான சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருந்தபடியால் தனிமையை விரும்பினாள். யானை அரண்மனையை நோக்கி சென்றது.